அனில் அம்பானியின் நிறுவனம் வங்கிக் கடனை முறையாக பயன்படுத்தவில்லை என பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியும் குற்றஞ்சாட்டியுள்ளது. 2016 வாங்கிய 700 கோடி ரூபாய் கடனில் பாதிக்கு மேற்பட்ட தொகை விதிகளுக்கு மாறாக பயன்படுத்தப்பட்டதாகவும், எனவே அவ்வங்கிக் கணக்கை முறைகேடானது என்ற பிரிவில் சேர்த்திருப்பதாகவும் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது. இதேபோன்ற குற்றச்சாட்டை பாரத ஸ்டேட் வங்கியும் ஏற்கனவே கூறியுள்ளது. பாரத ஸ்டேட் வங்கிக்கு 2900 கோடி இழப்பை ஏற்படுத்தியதாக எஸ்பிஐ வழக்கு தொடுத்துள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் வரைவு பாடத்திட்டத்தின் கீழ் இளநிலை பட்டப்படிப்புகளின் கணித பாடத்திட்டத்தில் பாரத அட்சர கணிதம், பஞ்சாங்கம் உள்ளிட்டவற்றை கற்பிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் வானசாஸ்திரம், புராணம் மற்றும் பண்பாட்டை ஒன்றிணைத்து இந்தியாவின் வளமான கால அறிவியல் பாரம்பரியத்தை உயிர்ப்பிக்கவும் வரைவு பாடத்திட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆரியபட்டியம், சூரிய சித்தாந்தம் போன்ற பண்டைய நூல்களில் இடம்பெற்றுள்ள பொருளடக்கங்களையும், வேத பாரம்பரியங்கள், சமண பௌத்த இலக்கியங்கள், உபநிடதங்களில் உள்ள அரசியல் சிந்தனைகளையும் மாணவர்களுக்கு அறிமுகம் செய்யும் நோக்கத்தில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அணுமின் நிலையத்தின் மீது உக்ரைன் ட்ரோன்கள் நடத்திய தாக்குதலை ரஷ்யா வெற்றிகரமாக முறியடித்தது. ட்ரோன் தாக்குதலில் குர்ஷிக் அணுமின் நிலையத்தின் துணை டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்தன. மேலும் சில ட்ரோன்களை ரஷ்யாவின் விமானப்படை சுட்டு வீழ்த்தியது. இந்த தாக்குதல் காரணமாக பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ரஷ்ய அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு பேருந்து, வீடுகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. ஒருவர் உயிரிழந்தார். நிதி முறைகேட்டு குற்றச்சாட்டில் கைதாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளார். நீர்ச்சத்து கடுமையாக குறைந்தது உள்ளிட்ட காரணங்களால் அவர் கொழும்பு பிரதான அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் சென்ற குற்றச்சாட்டில் சில நாட்களுக்கு முன் ரணில் கைது செய்யப்பட்டார். இது அரசியல் பழிவாங்கல் என எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் ககன்யான் திட்டத்தில் மேலும் ஒரு பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டது. ஸ்ரீஹரிகோட்டாவில் நடைபெற்ற இச்சோதனையில் பாராசூட் மூலம் விண்கலனை கடலில் மென்மையாக தரையிறக்கும் சோதனை நடத்தப்பட்டது. இந்திய விமானப்படை, DRDO ஆகிய அமைப்புகளின் உதவியுடன் இச்சோதனையை இஸ்ரோ நடத்தியது. ககன்யான் திட்டத்தில் இது மிக முக்கியமான கட்டமாக அறியப்படுகிறது. அடுத்து மேலும் ஏராளமான சோதனைகள் செய்யப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. சுசுகி மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் ஜூலை மாத விற்பனை குறைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் நிறுவனத்தின் மொத்த விற்பனை 1,13,600 யூனிட்டுகளாக இருந்த நிலையில் அது முந்தைய ஆண்டு ஜூலை மாதத்தோடு ஒப்பிடுகையில் 2.7% குறைவு என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அந்நிறுவனத்தின் ஏற்றுமதி 17,571 யூனிட்டுகளாக உயர்ந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் நேற்று பெய்த மழையின் பாதிப்புகளே இன்னும் நீடிக்கும் நிலையில் இன்று பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சனிக்கிழமை டெல்லியின் பிரதான பகுதிகளில் ஒன்றான சப்தர்ஜங் சாலை பகுதிகளில் அதிகபட்சமாக 4 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மயூர் விஹார், பிரகதி மைதான், பாலம் போன்ற பகுதிகளிலும் கணிசமான மழை பதிவானது. இதனால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. நேற்று மழையுடன் மணிக்கு 33 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசியது. தேசிய சட்ட பல்கலைக்கழகம் அருகே சாலையின் ஒரு பகுதி திடீரென உள்வாங்கியது. இதனால் வாகனங்கள் திருப்பி விடப்பட்டன. ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பலத்த மழை 3வது நாளாக தொடர்கிறது. தொடர் மழையால் வீடுகள், சாலைகள் சேதமடைந்துள்ளன. விளைநிலங்களில் வெள்ளம் தேங்கியதால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஆறுகள் அபாய அளவை தாண்டி ஓடிக்கொண்டுள்ளன. வரும் 29ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்மாநிலத்தில் வழக்கமான அளவை விட 25% கூடுதலாக பருவமழை இம்முறை பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரும் முதலீடுகளை செய்ய முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற ஊடக கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர், பணவீக்கம் குறைந்து வட்டி வீதங்களும் குறைந்திருப்பதாக கூறினார். பெருநிறுவனங்கள் பங்குச்சந்தை மூலம் பெரும் நிதி திரட்டும் நிலையில் சாமானிய மக்கள் SIP போன்ற திட்டங்களில் செய்யும் முதலீடு
பல்லாயிரம் கோடி ரூபாய்களாக அதிகரித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதம் புதிதாக 22 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் இது முன் எப்போதும் இல்லாத உயர்ந்த அளவு என்றும் பிரதமர் தெரிவித்தார். பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியாகும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அராரியா என்ற பகுதியில் பேசிய அவர், இந்தியா கூட்டணி கட்சிகள் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் நல்ல பிணைப்புடன் உள்ளதாகவும் இதன் பலனாக தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். பீகார் தேர்தலில் வாக்குகளை பாஜக திருட அனுமதிக்க மாட்டோம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். முன்னதாக ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் இருசக்கர வாகன பேரணி மேற்கொண்டனர். அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து முற்றிலும் விலக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல் அரிசி வணிகர்கள் சங்கத்தினர் இம்மனுவை அரசிடம் அளித்துள்ளனர். அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தற்போது 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படுவதாகவும் இதை முற்றிலும் நீக்க ஜிஎஸ்டி கவுன்சிலை வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் மனுவில் கூறியுள்ளனர். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை அமல்படுத்த அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் இக்கோரிக்கை வெளியாகியுள்ளது. பிரேசிலிலிருந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கச்சா எண்ணெய் இறக்குமதியை இந்தியா 75% அதிகரித்துள்ளது. இந்தியன் ஆயில் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனங்கள் அதிக அளவில் எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிக அதிக வரி விதித்த 2 நாடுகள் இந்தியாவும் பிரேசிலும் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதில் நெருக்கடி உள்ள நிலையில் முன்னெச்சரிக்கையாக பல்வேறு நாடுகளிலிருந்து பரவலாக இறக்குமதி செய்யும் யுக்தியை இந்தியா கடைபிடித்து வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோலால் கார்களின் மைலேஜ் 2 முதல் 5% வரை குறையும் என வாகன தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பெட்ரோலை விட எத்தனாலின் எரிதிறன் குறைவாக இருப்பதே மைலேஜ் குறைய காரணம் என்றும் நிபுணர்கள் கூறியதாக பிடிஐ நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் வாகனங்களின் மைலேஜ் அதிக அளவு குறைவதுடன் பழுதும் ஏற்படுவதாக சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் மைலேஜ் பெரிதாக குறையாது என மத்திய அரசு விளக்கம் அளித்திருந்தது. இந்நிலையில் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பொறியாளர்களிடம் விளக்கம் கேட்க இத்தகவலை பிடிஐ வெளியிட்டுள்ளது. கார்களின் வகையை பொறுத்து 2 முதல் 5% வரை மைலேஜ் குறையும் என அவர்கள் கூறியுள்ளனர். கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க உள்நாட்டிலேயே கிடைக்கும் எத்தனாலை பெட்ரோலுடன் கலந்து அரசு விற்று வருகிறது. தற்போது விற்கப்படும் பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்துள்ளது. கரும்பு சோளத்திலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதால் விவசாயிகளுக்கு வருவாயும் அதிகரிப்பதாக அரசு கூறுகிறது. ஓணம் பண்டிகை சிறப்பு பூஜைக்காக சபரிமலை நடை வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் தரிசனம் செய்ய ஆன்லைன் வாயிலாக முன்பதிவு தொடங்கியுள்ளது. பக்தர்கள் sabarimalaaonline.org.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது. ஒடிஷாவில் சுமார் 12.5 மணி நேரம் நடைபெற்ற சோதனைகளில் அதிவிரைவில் தரையிலிருந்து விண்ணுக்கு பாயும் ஏவுகணை, குறுகிய தூரம் பாய்ந்து தாக்கும் ஏவுகணை, உயர் திறன் கொண்ட லேசர் ஆயுதம் உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டன. இதற்காக ராணுவம் மற்றும் DRDO எனப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பிற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பல அடுக்கு வான் பாதுகாப்பு திறனை இந்தியா பெற்றுள்ளதாகவும் எதிரிகளின் வான்வழி தாக்குதல்களை முறியடிக்க இவை வெகுவாக உதவும் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் வடமாநில சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்தது. வடமாநிலங்களில் மழை பெய்து வருவதாலும் விநாயகர் சதுர்த்தி விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ளதாலும் வடமாநில சுற்றுலா பயணிகள் வரத்து குறைந்து காணப்பட்டது. உதகையில் இதமான காலநிலை நிலவுவதால் தமிழகம் மற்றும் அண்டை மாநில சுற்றுலா பயணிகள் வருகை தந்து படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்பொனரியில் உள்ள சேவுக பெருமாள் ஐயனார் கோயில் வளாகத்தில் கடலை மாவு மற்றும் காகிதக்கூழ் கொண்டு 3 அடி முதல் 10 அடி வரையிலான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன.
சுற்றுச்சூழல் மாசுபடாத வகையில் செயற்கை வண்ணங்களுக்கு பதிலாக இயற்கை வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டு மூஷிகம், ரிஷபம் போன்ற பல்வேறு வாகனங்களில் காட்சி தரும் வகையில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அரசின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தயாரிக்கப்படும் இந்த சிலைகளை பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கிச் செல்கின்றனர். ராமநாதபுரம் அருகே கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 4 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கேரளாவில் இருந்து காரில் சுற்றுலா வந்த 4 பேர் தனுஷ்கோடி சென்றுவிட்டு ராமேஸ்வரம், மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது சத்திரக்குடி அருகே வணங்கானந்தலில் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வயலில் கவிழ்ந்தது. ஓசூரில் மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசலை சரி செய்யும் பணிகள் தாமதமாக நடப்பதால் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கின்றனர். ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் கடந்த ஜூன் மாதம் திடீரென விரிசல் ஏற்பட்டது. இதனை சரி செய்யும் பணிகள் கடந்த 18ஆம் தேதி தொடங்கின. ஒரு வார காலத்திற்குள் பணிகள் முடிக்கப்படும் என கூறப்பட்டன. ஆனால் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை. இதனால் ஒசூர் வழியாக செல்லும் வாகனங்கள் தினம்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. வாகனங்கள் சீதாராம் நகர் பகுதியிலிருந்து ரிங் ரோடு வழியாக திருப்பிவிடப்படுவதால் அந்த சாலையில் நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். எனவே மேம்பால விரிசலை சரி செய்யும் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 48 நாட்கள் நடைபெற்ற மண்டலாபிஷேக விழா இன்று நிறைவடைந்தது. இந்த விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு 1008 கலசங்களில் புனித நீர் நிரப்பி சிறப்பு கலாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் விஜய விநாயகர் உள்ளிட்ட மற்ற தெய்வங்களுக்கும் 108 சங்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமியை தரிசித்து சென்றனர். பீகாரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பூர்ணியா மாவட்டத்தின் கஸ்பா பகுதியில் உள்ள கரிஓசி ஆற்றில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை காப்பாற்ற அவரது அத்தையும் ஆற்றில் குதித்துள்ளார். மேலும் குடும்ப உறுப்பினர்கள் 3 பேர் ஆற்றில் குதித்து காப்பாற்ற முயற்சிக்கவே 5 பேரும் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழகத்தில் பாஜக அதிமுகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷா கூறியிருந்த நிலையில் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். இருவரும் பேசியதை வினை எதிர்வினை பகுதியில் இப்போது பார்க்கலாம். भाइयों बहनों, आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்வர் வேட்பாளர் குறித்த கேள்விக்கும் ஒற்றை வார்த்தையில் பதில் அளித்துள்ளார். எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவர் இபிஎஸ் அவர் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் அதுதான். யார் பெரிய கட்சி? தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில்? நீங்க கேள்வி நான் பதில் ஆட்டோமேட்டிக்கா சொன்ன பிறகு திருப்பி அந்த கேள்வி அதெல்லாம் ஒன்றும் குழப்பம் வேண்டாம். இது எந்த கேள்வியை நீங்க எங்க போனாலும் உங்க மீடியாக்கள் கேட்க வேண்டாம். ஆமா. விஜய் மாநாட்டில் காங்கிரஸ் குறித்து பேசாத நிலையில் காங்கிரஸை விமர்சிக்க ஒன்றும் இல்லாததால் அவர் விமர்சிக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். காங்கிரஸை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. காங்கிரஸ் பேரியக்கம்தான் இந்த தேசத்திற்கு விடுதலை வாங்கி தந்தது என்பதை அவர் உணர்வார். காங்கிரஸ் பேரியக்கம்தான் உணவு உரிமை சட்டம், தகவல் உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், மகாத்மா காந்தி பெயரில் தாங்கிய மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வந்தது. இந்த நாட்டில் வெண்மை புரட்சியை, பசுமை புரட்சியை, பசி பட்டினி இல்லாத நாடாக உருவாக்குவதற்கு காரணமாக காங்கிரஸ் பேரியக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் பேரியக்கத்தை விமர்சனம் செய்வதற்கு அவரிடம் எந்தவித
ஆதாரமும் கிடையாது. எந்தவித விமர்சனத்திற்கும் காங்கிரஸை சொல்வதற்கு வாய்ப்பில்லாமல் அவர் காங்கிரஸை பற்றி எதுவும் பேசவில்லை. அப்படிதான் நான் பார்க்கிறேன்.